ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு பனானா பேன்கேக் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பனானா எடுத்துக்கோங்க. அதை சின்ன சின்ன பீஸாக நல்லா கட் பண்ணி எடுத்து இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒரு பவுலில் வந்து ஒரு முட்டையை உடச்சி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒயிட்டும் எல்லோவும் வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இது கூட வந்து நம்ம ஆல்ரெடி அந்த ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பனானாவை ஆட் பண்ணிக்கோங்க. அந்த பனானா ஆட் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அந்த பனானாவில் சின்ன சின்ன பீசஸ் இருந்தால் கூட நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணுறதுனால அது எல்லாமே வந்து அப்படியே கரைஞ்சிடும். நீங்கள் இதான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட வந்துட்டு சுகர் எடுத்துக்கோங்க. 1/2 கப் சுகர் நான் நல்லா வந்து அரைச்சி எடுத்துருக்கேன், கிரைண்ட் பண்ணி எடுத்துருக்கேன். அந்த சுகர் நல்லா மிக்ஸ் பண்ணி சேம் அதே மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து சேம் ஒரு 1/2 பவுல் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக ஒரு பிஞ்ச் போட்டால் போதும் சால்ட்டு. அண்ட் ஒரு 1/2 கப் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. இந்த கோதுமை மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. தேவைன்னா நீங்கள் பால் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த தோசை மாவு பதத்துக்கு வரணும் இல்லைங்களா, அதனால லைட்டாக பால் ஆட் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ரொம்ப தண்ணி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் திக்காக மாவு மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ லைட்டாக தேவையான அளவு பால் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கன்சிஸ்டன்சியில் வரும். நல்ல மாவு மாதிரி தோசை ஊற்றுறதுக்கு இது மாதிரி இருக்க மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் வரும். இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பேன் எடுத்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் இதை பெருசாகவும் தோசை மாதிரி போடலாம். அப்படி இல்லைன்னா சின்ன சின்னதாக போடலாம். குழந்தைங்களுக்கு வந்துட்டு சின்ன சின்னதாக போட்டு கொடுத்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் வந்துட்டு இதை ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைமில் கொடுக்கலாம். இல்லை ஸ்கூலுக்கு கூட நீங்கள் ஸ்நாக்ஸாக கட்டி கொடுத்து அனுப்பலாம். இதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு. இது வெயிட் கெயினுக்கு நல்லா யூஸ் ஆகும். இதை குழந்தைங்க மட்டும் தான் சாப்பிடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, குழந்தைங்க மட்டும் சாப்பிடணும் இல்லை, இது பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இது வீட்டிலையே செய்கிறதுனால ஹெல்த்தியாகவும் இருக்கும் அண்ட் டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக இதை வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அண்ட் அவங்க திரும்ப திரும்ப இன்னும் கொடுங்கன்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. இப்போ தோசை மாதிரி சுட்டுக்கோங்க. 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, பனானா பேன்கேக் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் உங்கள் கிட்ஸ்க்கெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அண்ட் இது ஹெல்த்தியாக இருக்கும். இதை மறக்காமல் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த பனானா பேன்கேக்கை எங்கள் வீட்டில் இருக்கிற குட்டீஸ்க்கு கொடுத்து எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டு பார்க்கலாம் வாங்க. எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா? எனக்கு பிடிச்சிருக்கா? இன்னும் 2 சுட்டு தட்டா? ஓகே. Thank you for watching this video.